ஓகே. அண்ட் குட் ஈவினிங் டு ஆல். எல்லாரும் ஓகேவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கிளாஸஸ்லாம் ஓகேவா? உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இல்லைல்ல? ஓகே. நேற்று நோ கிளாஸில் மேம். ஓகே ஃபைன். நேற்று வந்து ரயில்வே இன்ஜினியரிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரயில்வே இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரு ரயில்வே ட்ராக்கை லே பண்ணணும் அப்படின்றது தான் இதில் இப்போ ஃபுல்லாகவே படிச்சிருப்போம் சரிங்களா. ரயில்வேஸ்னால் என்ன, ரயில்வே லிங்க்ல என்னென்னலாம் போட போகிறோம் அப்படின்றது தான் பார்த்துருப்போம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற ஒரு சப்டிவிஷனுக்குள்ளார இது வந்து வந்துடும். சொல்லுங்க மேம். ரயில்வே குரூப்ல லிங்க் போடல மேம். அப்படியா? ஆமா மேம். தேவைப்பட்டிருந்திருக்காது. சரி, நான் அதை போடுறேன். நான் போய்ஸ் பண்ணுறேன். ஓகே. ஹலோ சார். சார் வந்துட்டு சார் கிளாஸ் போயிட்டுருக்கு. ரயில்வே குரூப்பில் லிங்க் போடலைங்க சார். போடவா வேணாமாங்க சார்? இல்லையா, ரயில்வே குரூப்பில் எதுவும் லிங்க் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்க சார், நான் பார்த்துக்குறேன். ஓகே சார், ஓகே. ம் ம் சரிங்க. குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நானும் போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. சரிங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக நேற்று கிளாஸோட ரீகேப் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கிளாஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேற்று கிளாஸில் என்னென்னலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, ரயில்வேஸ்னா என்ன, அதில் எத்தனை ஜோன்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். எத்தனை ஜோன்ஸுங்க இருக்குது ரயில்வேஸில்? 19 ஜோன்ஸ் இருக்குது. அந்த என்னென்ன ஜோன்ஸ், அதுக்கு என்னென்ன ஹெச்கியூஸ் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இம்பார்ட்டண்ட்டாக நேற்று கிளாஸில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, மொத்தமாக 19 ஜோன் இருக்குது. அதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்னென்ன ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னைக்கு டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். டெர்மினாலஜிஸ்ன்னு வரும்போது நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு ரயில்வேஸில். என்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா. இது கண்டிப்பாக கொஷினில் வரும், ஒன் வேர்டா அப்படின்ற மாதிரி இருக்க கொஷின்ஸ் மட்டுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஹெஷன் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இது என்ன வீல்னா என்ன அப்படின்ற வரும்போது, முன்னாடி ஒரு ட்ரெயின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்லாம் தெரியும் சரிங்களா. ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ட்ரெயின்னு வரும்போது அந்த ட்ரெயினில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீல்ஸ் இருந்திருக்கும். அந்த வீலுக்கு கீழே ரெயில் இருந்திருக்கும். அந்த ரயில்வே ட்ராக் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்லியிருப்போம் அப்படின்னா, ரெயில்ஸ் அலாங் வித் அதோட என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, கீழே இருக்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அந்த ஸ்லீப்பர்ஸோட சேர்த்து தான் நம்ம வந்து அது ரயில்வே ட்ராக் அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் ஸ்லீப்பர்ஸ் மட்டும் இருக்காது, அதுக்கு கூட இருக்கிற ஜாயின்ஸ், ஃபிக்சர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ரயில்வே ட்ராக் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. இதில் இப்போ வீல்ஸ் அப்படி அட்ஜெக்ஷன் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு உரைகிற தன்மை இருக்கு இல்லைங்களா, அந்த வீலுக்கும் இப்போ ரெண்டுமே இரும்பு கரெக்டாக, போடுற தண்டவாளமும் சரி, இருக்கிற டயரும் சரி, அதாவது இருக்கிற வீலும் சரி, ரெண்டுமே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் சர்ஃபேஸாக இருக்கும். இப்போ மெட்டல் சர்ஃபேஸ் ஒன்னோட ஒன்று உரசும் போது நம்மளுக்கு எப்படி அந்த உரையிற தன்மை இருக்கு அப்படின்றத பேசுறதா வந்து அட்ஹெஷன் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான டெஃபினேஷன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை ஃப்ரிக்ஷன் ப்ராப்பர் பிட்வீன் த மெட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த ரெயில் அண்ட் வீல் சரிங்களா. அதாவது ரெசிஸ்டன்ஸ் என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்திருக்கும். எதுக்காக அப்படின்னா, ரெயிலுக்கும் வீலுக்கும் இருக்கிற உரையிற தன்மையை ரெசிஸ்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸை தான் அட்ஹெஷன் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரியா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்லீப்பர்ஸ்னாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியும்னா, அந்த ரெயிலுக்கு கீழே போட்டிருக்கோம் இல்லைங்களா, கட்டையாக மரக்கட்டை மாதிரி இருக்கும் இல்லைங்களா. முதல்ல மரக்கட்டையில் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கான்கிரீட் ஸ்லீப்பர்ஸ் போட்டாங்க. இப்போ ப்ரீகாஸ்ட் ஸ்லீப்பர்ஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸ்லீப்பர்ஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, எனக்கு மேலே இருக்கிற ரெயிலை தாங்கி பிடிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி அந்த அந்த தாங்கி பிடிக்கிறதுக்காகவும், நெக்ஸ்ட் அது மேலேருந்து வரக்கூடிய லோடு இருக்கு இல்லைங்களா, அந்த லோடை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காகவும் வந்து நான் ஸ்லீப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்லீப்பர்ஸ் வந்து எதில் ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, பலாஸ்டில் வந்து ரெஸ்ட்டாக இருக்கும். பலாஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா, உள்ளே போட்டிருக்கிற கல் சரிங்களா. கிரானுலர் மெட்டீரியல்ஸ் தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா பலாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஓகே. இப்போ இதில் என்ன அட்ஜஸ்டிங் ஸ்லீப்பர்ஸ்ன்றது புரியுது. அது என்ன அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னா, அதாவது நம்ம நார்மலாக ஸ்லீப்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நார்மல் ஸ்லீப்பர்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு, எப்படி ஹரிசாண்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னா, நான் வந்து இந்த ஸ்லீப்பர்ஸை கொஞ்சம் வந்து
பர்ஃபெக்டாக ஹரிசாண்டலாக வைக்காம 1/20 கேண்டில், அதாவது கொஞ்சம் ஹரிசாண்டலாக கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி வைக்கிறேன். இந்த ஸ்லோப்பு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா 1/20 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது நம்ம வைக்கிற ரெயிலே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, 20 கேண்ட் தான் வச்சுருப்பாங்க. அப்போ அதே மாதிரி 1/20ல் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஸ்லீப்பர்ஸ்க்கு ஸ்லோப் கொடுத்துருப்பேன். இது எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு எனக்கு ரோடு ரயில் இருக்கிற ட்ரெயின் வந்து அந்த ட்ராக்ல போகுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ட்ராக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா, எனக்கு போயிட்டே இருக்கும். திடீர்னு எனக்கு ஜாயின்ஸ், எனக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்கலாம். அதுக்கு அதே மாதிரி எனக்கு என்ன டேர்னிங்ஸ் எல்லாம் இருக்கலாம். அப்படி டேர்னிங்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இன்னர் ரயிலை விட அவுட்டர் ரயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் ரொம்ப ஆக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ நடக்கும்போது எனக்கு ட்ரெயின் தடப்புறன்றதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறத பாதுகாக்கணுன்றதுக்காக தான் இந்த அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சா? இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேண்ணா? கொஞ்சம் ஸ்லோவாக போகணுமா? ஓகேவா? எஸ் மேம், கொஞ்சம் ஸ்லோவா போங்க மேம். ஓகே, ஃபைன். அட்ஜசன்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ஸ்லீப்பர்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்க ஸ்லோப்பு, நேராக வச்சுருக்க ஸ்லோப்புக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்லீப்பரை வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லோப் கொஞ்சம் ஸ்லோப்புன்றது ரொம்ப முக்கியம். என்னென்னா 1/20 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1/20. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பலாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பலாஸ்ட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு கிரானுலர் மெட்டீரியல், இது எதுக்காக அப்படின்னா ஸ்லீப்பர்ஸை மேலே இருக்குது இல்லையா, மேலே ஸ்லீப்பரை தாங்கி பிடிக்கிறதுக்காகவும், நெக்ஸ்ட்டு அந்த ஸ்லீப்பர்லேருந்து வரக்கூடிய லோடை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காகவும் நான் இதை வந்து பலாஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த எலாஸ்டிசிட்டியை பற்றி பேசுகிறது, எலாஸ்டிசிட்டி எது அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா பலாஸ்ட் தான் எலாஸ்டிசிட்டி கொடுக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ரயில்வே ட்ராக்லேயே போகும்போது உங்களுக்கு ட்ராக்கு போடுறதே கீழேருந்து நிறைய ரொம்ப பெருசாக குமிச்சு வச்சுருப்பாங்க. அந்த கருங்கல் ஜல்லி, அந்த ஜல்லிக்கு ரொம்ப ட்ரங்கேட்டட் ஷேப்பில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு என்ன போட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரயில்வே ட்ராக் ரெயில்ஸ் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ரெயில்ஸ்க்கு அதுக்கப்புறம் தான் லென்த், எவ்வளோ லென்த் இருக்கணும் அந்த ரயில் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுலேருந்து தான் உங்களுக்கு ஃபிக்சர்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? எங்கள் மொரப்பூர்லாம் போனீங்க அப்படின்னா, மொரப்பூரோ பொம்படியெல்லாம் போனீங்க அப்படின்னா, அந்த இடத்துலலாம் ரயில்வே லைன்ஸ் வந்து லே பண்ணிகிட்ருக்காங்க. எப்போயாச்சும் போனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் வந்து எப்பயுமே மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. சும்மா மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னாவே அங்கே ஃபிஷ் பிளேட்னா என்னன்னு தெரிஞ்சிடும், பிளேட்னா எப்படி இருக்கும், இந்த ஜாயிண்ட்னா எப்படி இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ படிக்கிறத விட அங்கே போய் டேரெக்டாக பார்த்தீங்கன்னாவே இன்னும் நல்லா புரியுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பக்லிங் ஆஃப் ரெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேம், ஒரே ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். இப்போ பலாஸ்ட் நம்ம போடுறோம்ல மேம், இப்போ ட்ரெயின் வந்து ஃபோர்ஸா போகுதுல மேம், அப்போ வந்து அதோட ஃபோர்ஸ்னால அது வந்து ஜல்லி தானே மேம், அது எப்படி சரிஞ்சிராதான்னு கேக்குறீங்களா? மேம்? சரிஞ்சிராதான்னு கேக்குறீங்க, கரெக்டா? எஸ் மேம். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து காம்பாக்ஷன் கொடுத்து தான் போட்டிருப்பாங்க. அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு சும்மா குமிச்சு மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு கீழே நிறைய காம்பாக்ஷன் ஃபோர்ஸஸ்லாம் நடந்திருக்கும். அந்த காம்பாக்ஷனில் ஒன்னோட ஒன்று அந்த பலாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் ப்ராப்பர்ட்டியில் இருக்கும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி வச்சு அடித்து ஃபுல்லாக எந்த இடத்துலையும் நவுறாது அப்படின்ற மாதிரி இருக்கிற போது தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரயில்வே ட்ராக்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி டேரெக்டாக ஒரே நாள்ல எல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. டெய்லியுமே உங்களுக்கு அந்த செக்கிங் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் எரர் இருந்துச்சுனாலும் அது பல பேர் உயிர் போகும். அதனால் டெய்லியும் ஒரு ரன்னுக்கு அப்புறமா அந்த செக்கிங் போயிட்டே தான் இருக்கும். அதனால எதுவும் ஆகாது. ஓகே மேம். ஓகேங்க, சரிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காண்ட் ஆர் சூப்பர் எலிவேஷன். இப்போ ஹைவேஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எதுக்காக அப்படின்னா நான் கர்வ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ கர்வ்ஸ்னால் என்னது, வளையிற தன்மை இருக்குது. இப்போ இப்போ ஹைவேஸ்னால் நான் போகிற இடத்துலலாம் ரவுண்டான இருக்கிற இடத்துலலாம் நான் வளையிறேன், கரெக்டு? ஆமாம். அப்போ ரவுண்டான இருக்கிற இடத்துல வளையும் போது எனக்கு என்ன ஆகும், போய் அப்படியே நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு 100 km/h போகிறோம்னு வச்சுப்போமே, அப்படியே சைன்னு போகிறோம், போனோடனே சொருக்குன்னு திரும்புகிறோம். என்ன பண்ணுவோம், நல்லா 100 km/h வந்துட்டு இருக்கோம், வந்தோடனே டேர்னிங் வருது, டேர்னிங் வந்தோடனே திரும்புறோம், என்ன ஆகும், வெளியே தள்ளிடும் மேம் அந்த ட்ராக்கை விட்டு. கரெக்ட், ட்ராக்கை விட்டு வெளியே தள்ளும், இன்னொன்னு சரிச்சிட்டு போய் விடுவோம், கரெக்டா? ஸ்கிட்டிங் நடக்கும் மேம், ஓவர் டர்னிங். அதான் அந்த ஸ்கிட்டிங், ஓவர் டர்னிங்கை விட ஸ்கிட்டிங் எனக்கு நடக்கும். ஓவர் டர்னிங் அந்த இடத்துல அவ்வளோவா நடக்காது, எனக்கு ஸ்கிட்டிங் நடக்கும். சரிங்களா? இங்கேருந்து வரும்போது நான் அப்படியே சரிச்சிட்டு போய் தான் விடுவேனே தவிர எனக்கு அந்த எண்டு கிராஸ் போகும்போது எனக்கு ஓவர் டர்ன் ஆகும். அது வரைக்கும் ஸ்கிட் ஆகி தான் அப்புறம் ஓவர் டர்னிங் நடக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கிட் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்லிப் ஆகி அப்புறமேட்டு தான் ஓவர் டர்ன் ஆகும்.
இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ட்ராக்லேயும் நடக்கும். என்னன்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்ட், சென்ட்ரிபீட்டல்னா என்னன்னு தெரியுமா? ஃபியூகல்னா என்னன்னு தெரியுங்களா? சென்ட்ரிபீட்டல் அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் ஃபுல்லாவே வந்து சென்ட்ரிபியூட்டல். கரெக்ட், அவ்வளவுதான். அதாவது வெளிய இருந்து எனக்கு உள்ள ஃபோர்ஸ் தள்ளிட்டு வருது அப்படின்னா அது வந்து சென்ட்ரிபீட்டல்னு சொல்லுவாங்க. உள்ள இருந்து எனக்கு வெளியே தள்ளுது அப்படின்னா அது சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எனக்கு இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு கர்வ் போகுது அப்படின்னா கர்வ்லேருந்து வளையும் போது எனக்கு என்ன ஆகும்னா உள்ளேருந்து எனக்கு வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அப்போ வெளியே தள்ளக்கூடாது. வெளியே தள்ளிச்சுன்னா என்னோட வண்டி அப்படியே கமுந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அப்போ ஓவர் டர்ன் ஆகும். அப்போ ஓவர் டர்ன் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் மேலே என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எனக்கு எப்படியும் இப்படி நான் அப்படி போகிறேன் அப்படின்னா இப்படி தான், இப்படி இருக்கிற வண்டி இப்படி தானே தள்ள போகிறேன். அப்போ இப்படி தள்ள போகிறேன் அப்படின்னா நான் இப்போ போகும்போது இப்படி இப்படி வளைஞ்சிட்டு போனால் நீ எப்படி எனக்கு தள்ளினாலும் நான் ஸ்ட்ரைட்டாக வந்துடுவேன். கரெக்டாக? அப்போ அப்படி வரணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காண்ட் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறேன். இதை காண்ட் இல்லைன்னா சூப்பர் எலிவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கீழே இருக்கிற ரயிலை விட மேலே இருக்கிற ரயில் கொஞ்சம் ஸ்லோப்பிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது அவுட்டர் ரெயில், அதாவது ரேசிங் ஆஃப் அவுட்டர் ரெயில் ஓவர் இன்னர் ரெயில், இன்னர் ரெயிலை விட அவுட்டர் ரெயில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கொஞ்சம் பெருசான்றதை விட எனக்கு கொஞ்சம் ஸ்லோப் இன்க்ரீஸ் தான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதை தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் காண்ட் இல்லைன்னா சூப்பர் எலிவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் டவுட் இருக்கா? இது எல்லாமே டெர்மினாலஜிஸ்ன்னு சொல்லி அந்த டெர்மினாலஜிக்கு பின்னாடி இருக்கிற ஆன்சர்ஸும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா 2 மார்க்ல 1 வேர்டில் எம்சிக்யூவில் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் சொன்னதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காண்ட் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காண்ட் டிஃபிஷியன்சின்றது என்னன்ற வரும்போது இப்போ நான் ஒரு ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்ல நான் வந்து சூப்பர் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணும். சூப்பர் எலிவேஷன் என்னென்னு சொல்லலாம்? காண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த காண்ட் ப்ரொவைட் பண்ணணும், ஆனால் எனக்கு அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ண முடியல. அப்போ ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னு வரும்போது எனக்கு என்னது? எனக்கு தேவை, அந்த தேவையை விட எனக்கு கம்மியாக இருக்குது. அப்போ தேவையை விட கம்மியாக இருக்குன்ற போது நான் என்ன பண்ணிக்கலாம்? அவள் ஸ்பீடாக வர வண்டி அந்த இடத்துல வரும்போது நான் ஸ்லோ பண்ணிக்கலாமா? ஸ்பீடாக வந்தால் தானே கீழே விழுவுற, ஸ்லோ பண்ணிக்க. கரெக்டு தானே? எல்லா இடத்துலையுமே நான் வந்து என்னால் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ண முடியாதுல்ல. எல்லாருமே லைனில் இருக்கீங்களா இல்லையா? ஓகே. ஸ்க்ரீன் ஃபுல்லாக விசிபிளாக இருக்குதானே உங்களுக்கு? இல்லை அரைகுறையாக தெரியுதா ஸ்க்ரீனு? தெரியுதுமா. ஃபுல்லாக தெரியுது. ஓகே, ஃபைன். சரிங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே என்னால் தேவைப்படுற சூப்பர் எலிவேஷனை ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்போ சூப்பர் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னா தேவைப்படுறதை விட குறைச்சி, சரிங்களா? ஃபுல்லாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. தேவைப்படுறதை விட நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா குறைச்சி ப்ரொவைட் பண்ணுவேன். அப்படி அந்த குறைச்சிக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா காண்ட் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இது இது பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஷார்ட்டேஜ் அப்படின்னு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போகிற வெஹிக்கிள் எப்பவும் போல ஃபாஸ்ட்டாகவே போக முடியாது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அந்த அந்த டேர்னிங்கில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதை ஏன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ட்ரெயினும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி போக முடியாது, ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் தான் நான் இந்த காண்ட் டெஃபிஷியன்சி வந்து போடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபிஷ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஜாயின்ஸ் பின்னாடி படிப்போம். அந்த ஜாயின்ஸ் படிக்கும்போது நான் திருப்பி இந்த ஃபிஷ் பிளேட்டை பற்றி சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா ஒரு ரயில் இருக்கும், கரெக்டுங்களா? இன்னொரு ரயில் இருக்கும். இந்த 2 ரெயிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும் இல்லைங்களா? அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது சைடில் வைக்கிற தண்டவாளம் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபிஷ் பிளேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நான் பின்னாடி டயக்ராம் இருக்கு, நான் அதை காட்டுறேன். சரிங்களா? பேசாரோ பேசணுமா? ஏதாச்சும் மியூட் பண்ணிருந்தீங்களா? பூபால்ராம் மியூட் பண்ணிருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிளேட்டிங் எடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு 2 இங்கே ஒரு தண்டவாளம் போகுது, இங்கே ஒரு தண்டவாளம் போகுது, கரெக்டுங்களா? எனக்கு இதுன்றது ஒரு ரயில், இதுன்றது ஒரு ரயில். இந்த 2 ரெயிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே இன்னொரு ரெயிலை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் இருக்கிற ரெயிலை விட குட்டியாக இருக்கிற ஒரு ரயில். அந்த ரயிலை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஃபிஷ் பிளேட் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா?
பார்க்க ரெயில் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது பேர் ஃபிஷ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது 2 சைட்லயுமே வச்சிருப்போம். இந்த சைட்லயும் வச்சிருப்போம். இதுவும் ஃபிஷ் பிளேட் தான். இந்த சைட்ல இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் ஃபிஷ் பிளேட் தான். 2 ரெயில ஒட்டுக்கா கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இப்ப நம்ம ஜாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்குங்களா? என்னென்ன ஜாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி படிச்சிருக்கீங்க? கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட், ஆ, எக்ஸ்பான்ஷன் இல்ல ஜாயிண்ட், அது இல்ல. ஸ்டீல் போங்க. வெல்டிங் பண்ணுவாங்க ஆ, மேம். அதாவது ஜாயிண்ட்ல ஓவர்லாப் ஜாயிண்ட், பட் ஜாயிண்ட்னு படிச்சிருப்பீங்களா? ஓவர்லாப், பட் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? பட் ஜாயிண்ட், ஓவர்லாப் ஜாயிண்ட். பட் டபுள் கவர் ஜாயிண்ட்னா பட் ஜாயிண்ட், சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் அது மாதிரி. அதேதான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த டபுள் கவர் பட் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த டபுள் கவர் பட் ஜாயிண்ட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஃபிஷ் பிளேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ பட் ஜாயிண்ட் அப்படின்னா தொட்டுட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அண்ட் ஓவர்லாப்னா ஒன்று மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று தொட்டுட்டு இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பிளேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட். இதே டபுள் கவர்னா 2 இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதே ஓவர்லாப்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஓவர்லாப் ஜாயிண்ட்டு, இது டபுள் கவர் பட் ஜாயிண்ட்டு. இந்த இடத்துல இது வைக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு இந்த டபுள் கவர் பட் ஜாயிண்ட் மாதிரி தான் இந்த ஃபிஷ் பிளேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இது ஏன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரெயின் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி. சரி, இப்போ தண்டவாளம் எங்கே போட்டு வச்சுருக்குறோம்? நல்லா ஏசி கடியில் போட்டு வச்சுருக்கோமா? எல்லா தண்டவாளத்துக்கடையுமே பர்டிகுலராக ஏசி வச்சுருக்கோமா நம்ம? இல்ல மேம். இல்லை. அது வந்து சப்ஜெக்டட் டு அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். கரெக்டுங்களா? அப்போ அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்னு சொல்லும்போது அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன், எனக்கு வெயிலும் அடிக்கும் மழையும் அடிக்கும். கரெக்டுங்களா? அப்போ சம்மர்லேயும் சுடு வெயிலில், அவ்வளோ பெரிய சுடு வெயிலில் எனக்கு அந்த ஒரு இரும்பு பொருள் கிடக்குது அப்படின்னா அந்த இரும்பு பொருள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன தான் ஆரம்பிக்கும் அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மழை வருது, எனக்கு ஒரு நல்ல குளிர்காலத்தில் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ண, அந்த தண்டவாளம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா குறுக ஆரம்பிக்கும், கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் எனக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கேப் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அந்த கேப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெயில் காலத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும், மழை காலத்தில் கான்ட்ராக்ட் ஆகும்போதும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய கேப்பும் ப்ரொவைட் பண்ணாமல் ஆகாது. அப்போ இந்த கேப்பில் இருக்கிற வேரியேஷனை எனக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒட்டுக்காக பிடிச்சி வச்சு நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிஷ் பிளேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஃபிஷ் பிளேட்னா என்ன, எப்படி இருக்கும், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீப் ஆஃப் ரெயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ட்ரெயில் எப்படி இருக்கும்? எனக்கு இந்த மாதிரி ரெயில் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு மேலே இருக்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீல் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வீல் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த தண்டவாளத்து மேலே எனக்கு இந்த வீல் போக ஆரம்பிக்கும். அப்போ இது என்ன பண்ணணும், இந்த வீல் இந்த கீழே இருக்க தண்டவாளத்தை புஷ் பண்ணி நவுத்திட்டு தான் அடுத்தடுத்து போக ஆரம்பிக்கும். சுற்றி சுற்றி தானே போகும். அப்போ இது பிடிச்சி இழுத்து இந்தாண்ட விட்டு அதுக்கப்புறம் போகும். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி அண்டுலேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த அண்டுலேஷன்ஸை உருவாக்கும். அந்த உருவாக்குறது பேர் தான் அந்த லேட்டர். இப்போ என்ன அர்த்தம் அதோடது? எனக்கு ஒரிஜினலாக இருக்கிற அந்த லேட்டர் ட்ராக்கு லாஞ்சிடியூடினல் மூமெண்ட் பின்னாடி போல தள்ளப்படுது. அப்போ தள்ளப்படுறதுனால இது என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ட்ராக் ஃபோர்ஸ்னால வர எஃபெக்ட் அடிக்கிறது தான் என்னன்னு சொல்லியிருப்பேன்னா க்ரீப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? இதுவே ஸ்ட்ரக்சர் அனலைசிஸில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் க்ரீப்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எந்த ஒரு லோடும் அப்ளை பண்ணாத போது எனக்கு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ் எந்த இடத்துலையும் இல்லாத போது ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை க்ரீப்புன்னு சொல்லியிருப்பீங்க. அதையும் இதையும் குழப்பிக்காதீங்க. இது லேட்ரல் மூமெண்ட் ஆஃப் ரெயில். சரிங்களா? என்னன்னா அதுலேயும் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? க்ரீப்னா ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்களா? ஸ்ட்ரெஸ் கொடுக்கவே மாட்டோமா? எஸ் மேம். இதுலேயும் அதே மாதிரி தான். இதில் என்னன்னா எனக்கு ட்ராக்கு நவுந்து போயிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னா மேலே இருக்கிற ரெயில் மூவ் ஆகுறனால எனக்கு ட்ராக் நவரும். அப்படி லாஞ்சிடியூடல் மூமெண்ட் ஆஃப் ட்ராக் ரெயில தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ட்ராக் இதுன்னு சொல்லுவோம், க்ரீப்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோனிங் ஆஃப் வீல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா உங்கள் வீல் இப்படி இருக்குமா? கேட்டுருக்கேன். உங்கள் வீல் இப்படி இருக்கும். இந்த வீலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இப்படி சர்க்கிள் மாதிரி ப்ரொவைட் பண்ணாமல் அந்த வீலை கோன் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ண சொல்லியிருந்தேன்?
1 in 20. 1 in 20 1 in சரிங்களா? 20. அதே மாதிரி தான் அதோட எஃபெக்ட்டை டேக்கிள் பண்றதுக்கு இப்ப நான் என்னோட ஸ்லீப்பர் மட்டும் டர்ன் பண்ணா பத்தாது. அப்ப இந்த ஸ்லீப்பர் கூட நான் என்னத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கணும், மேல இருக்கிற வீலையும் சேர்த்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த கோனிங் ஆஃப் வீல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 in 20 அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? இது வந்து எதுக்காக அப்படின்னா, எனக்கு இந்த லேட்ரல் மூவ்மெண்ட் நவுந்து போகுது இல்லைங்களா, வீல் ஆக்சியல் வீலு பின்னாடி நவுந்து ஆக்சியல் வீல் லேட்ரல் மூவ்மெண்ட் ரயில்வே ஹெட்லேருந்து எனக்கு நவுந்து போகுது இல்லையா, அதை டேக்கிள் பண்ணி தடுத்து நிறுத்தி அதே இடத்துல நிற்கணும் அப்படின்றதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது இந்த கோனிங் ஆஃப் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஜ் டிஸ்டன்ஸு. நேற்றே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். காஜ்ன்றது என்ன அப்படின்னா, 2 ரெயிலுக்கு இடப்பட்ட இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா காஜ், விச் மீன்ஸ் எனக்கு ரன்னிங் ஃபேஸஸ் அப்படி இல்லைன்னா இன்னர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா? ரன்னிங் சர்ஃபேஸ் அப்படி இல்லைன்னா இன்னர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரயில்வே ட்ராக்ஸ் ரெயில்ஸ் அப்படின்றது தான் என்னன்னு சொல்லியிருப்போம்னா காஜ் அப்படின்னு சொல்லியிருப்போம். காஜ் அப்படின்றது மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரன்னிங் ஆர் காஜ் ஃபேஸஸ். இது முக்கியம், கண்டிப்பாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயில்வேஸில் கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின்னா இந்த காஜ் ரிலேட்டடில் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. அதே மாதிரி அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பரும் கோனிங் ஆஃப் வீலும் கேட்பாங்க. அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ்னு கேட்டாலும் சரி, கோனிங் ஆஃப் வீல்னு கேட்டாலும் சரி, ரெண்டுத்துக்குமே 1 in 20 தான் சரிங்களா? ஓகே. அதே மாதிரி காஜுன்னு கேட்கும்போது காஜுனா இன்னர் ஃபேஸஸை பற்றி தான் கேட்டிருப்பாங்க. அதை விட வேறு என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ப்ராட் கேஜ்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், மீட்டர் கேஜ்னா எவ்வளோ இருக்கும், நேரோ கேஜ்னா எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி லைட் வெயிட் கேஜ்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் கேட்டிருப்பாங்க சரிங்களா? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் கேஜ் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புஷர் கிரேடியன்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன? ரைஸ் along the length. அதாவது ஸ்லோ, எனக்கு எலிவேஷன் வச்சுக்கலாமா, அதை கிரேடியன்ட்னு வச்சுக்கலாமா? ரைஸ் அலாங் தி லென்த், கரெக்டா? இப்போ லென்த் போயிட்டே இருக்கும். டிக்ரீஸ் ஆகும் மேம். கரெக்ட். அதாவது கிரேடியன்ட்ன்றது எனக்கு வந்து ஒன்று மேலே ஏறி இருந்திருக்கும், கீழே ஸ்லோப்பு. நான் அதை தான் சொல்ல வரேன். ஸ்லோப்புன்னு சொல்லலாமா? ஒன்று மேலே மேலே ஏற போகிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா கீழே. நம்ம மோஸ்ட்லி வந்து கீழே எங்கேயாச்சும் ட்ராக் போகிற மாதிரி இருக்குமா? நம்ம 70 படம் பார்க்குறோமோல, அதில் மட்டும்தான் நம்மளுக்கு ட்ராக் வந்து கீழே போகிற மாதிரி போட்டிருப்போம். மற்றபடி ரயில்வேஸில் எங்கேயாச்சும் கீழே இறங்குற மாதிரி போட்டிருக்குமா? எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் பார்த்ததில்லை. நீங்கள் அப்படி எங்கேயாச்சும் சர்ருன்னு போயிருக்கீங்களா? அது அட்வைசபிள் கிடையாது, அதனால மோஸ்ட்லி அதை அப்படி போட மாட்டாங்க சரிங்களா? கூட்ஸ்க்கு வேணால் கொஞ்சம் ஸ்லோப் கிரேடியன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிற போது எந்த இடத்துக்கு போட்டிருப்போம் அப்படின்னா, இப்போ கிரேடியன்ட் அப்படின்றது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு நார்மலை விட எனக்கு அந்த ஹைட்டு ஒன்று அதிகமாகவோ இல்லை கீழேயோ இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நான் வந்து என்னன்னு சொல்லியிருப்பேன், கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். விச் இஸ் எனக்கு ஸ்லோப், அதாவது dy/dx அப்படின்ற டிஸ்டன்ஸ் தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா கிரேடியன்ட்னு சொல்லியிருப்பேன். இதில் கிரேடியன்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் என்ன டைப் அப்படின்னா புஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காகனா, நேற்று கூட நம்ம பார்த்துருப்போம், ஒரு இன்ஜின், ஒரு லோக்கோமோட்டிவ் இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா, அந்த ட்ரெயினில் நார்மலாக ஒரே ஒரு கிரேடியன்ட், ஒரே ஒரு இன்ஜின் மட்டும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது நார்மலாக போயிட்டு போகுது. எனக்கு சப்போஸ் அது மலை மேலே ஏற போகுது அப்படின்னும் போது எனக்கு அதோட கெப்பாசிட்டியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தானும் மேலே ஏறி, அதாவது இருக்கிற தன்னும் ஏறிக்கணும், தனக்கு பின்னாடி வர ட்ராக்ஸையும் பிடிச்சி இழுத்துட்டு மேலே ஏறணுன்றதுக்காக நிறைய ட்ரெயினில் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ண முடியாது, அதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ தட் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அடிஷ்னல் லோக்கோமோட்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த அடிஷ்னல் இன்ஜின் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு புஷ் பண்ணி மேலே ஏற்றிட்டு போவோம். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு அடிஷ்னல் கிரேடியன்ட் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் நான் வந்து கொடுக்கறது தான், எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இது லோக்கோமோட்டிவ் கொடுக்குற அந்த இடத்த தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா புஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெயில்ஸு. ரெயில்னு வரும்போது, ரெயில்ன்றது என்ன 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 ரெயிலுங்க வச்சுருக்கோம் நம்ம, என்ன மெட்டீரியலு? காஸ்ட் அயர்ன் அந்த மாதிரி. ஸ்டீலு. கேஸ்ட் அயர்ன் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்டீலு சரிங்களா? ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டீலில் வந்து எவ்வளோ நேற்று அந்த டைப்ஸ் எல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, என்ன வெயிட்லாம் யூஸ் பண்ணுறோன்ட்டு ரெயிலில்? 52 kg அந்த மாதிரி. ஆமாம், அதே தான். அப்புறம் இன்னும் 2 சொன்னேன்,
52 kg எழுதுறது தெரியுது தானே? எஸ் மேம். 52 Yes, kg, ma'am. 60 kg, 70R. இது இல்லாம வேற இன்னும் 2 32 மேம். 32. இன்னொன்னு 90R. 90R வருமானு தெரியலையே. சரி பார்த்துக்கோங்க சரிங்களா. நான் திருப்பி ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ரெயிலோட செக்ஷன்ஸ் வெயிட் மட்டும் அப்ப சொல்றேன். வந்து முன்னாடி இருந்ததுன்னு சொன்னீங்க 90R. எனக்கு இப்போ என்ன யூஸ் பண்ணிருக்கோம், இப்போ வந்து மோஸ்ட்லி 52 kg 60 kg யூஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா. அந்த 90R மட்டும் நான் நேற்று கிளாஸில் சொல்லியிருந்தேன்னா அதை எடுத்துக்கோங்க. அந்த வேல்யூ தான் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு ரெயில் செக்ஷன்ஸ் வந்து ரெயில் வெயிட்டோட சேர்த்து போடுறேன் சரிங்களா. ஓகே, இப்போ நம்மளுக்கு மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 52 kg 60 kg வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ இது ஸ்டீல் செக்ஷன்றது எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்? இந்த ரெயில் எதுக்காக? என்ன சவுண்டே இல்லை, இவ்வளோ தூரம் ரயில்வேஸ் எடுத்து ரயில் எதுக்குன்னு கேட்டால் எதுவுமே அமைதியாக இருந்தேன். என்ன சொல்லுவேன் நான் இதுக்கு? உங்களுக்கு பதிலாக நான் எக்ஸாம் எழுத போறேன்னா சொல்லிருந்தீங்க மேம். என்னதுக்குங்க? ஹெவி கூட்ஸ் பேசஞ்சர்ஸ் அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு நம்ம லேட்டரலா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் எனக்கு, ஏன்னா தானா வச்சு பிடிச்சி எதையும் பிடிச்சி தரதான் எடுத்துட்டு போக முடியாது. அப்போ ஏதோ ஒரு லெவலில் வச்சிருக்கேன், ஒரு ஃப்ளோர் மேலே வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஃப்ளோர் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குன்னா அந்த சர்ஃபேஸ் மேலே வச்சு இழுக்கிறது எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நிலத்துல போட்டு தரன்னு எடுத்துட்டு போனால் அது என்னத்துக்கு ஆகும் சரிங்களா. அப்போ நிலத்துல போட்டு தரன்னு இழுத்துட்டு போறேன்னா அதோட அர்த்தம் என்னது? ரோட்வேஸ் சரிங்களா. அப்போ அந்த ரோட்வேஸ்க்கான ஹாலிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஹாலிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம் வேணும் அப்படின்றதுக்காக அண்ட் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ராக்கை போடுறேன். அந்த ட்ராக்கை தான் நான் என்ன சொல்கிறேன்னா ரெயில். ஆக்சுவலாக ட்ராக் கிடையாது, இட் இஸ் ரெயில். அந்த ரெயில் வந்து ஸ்டீல் செக்ஷனில் போட்டிருப்பேன். அந்த ஸ்டீல் செக்ஷனை எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு வீல்ஸோட மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காகவும் மேலேருந்து வரக்கூடிய லோடு ஃபார் மீன்ஸ் எனக்கு மேலே இருக்க லோக்கோமோட்டிவ்லேருந்து வரக்கூடிய லோடு வீலில் டிரான்ஸ்மிட் ஆகும். வீல்லேருந்து வரக்கூடிய லோடு வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெயிலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகணும். இந்த ரெயிலுக்கு வர டிரான்ஸ்மிட்டை அப்படியே எடுத்துட்டு கீழே போட்டக்கூடாது. எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இதையும் டிரான்ஸ்மிட் பண்ணணும். எதுக்காக டிரான்ஸ்மிட் பண்ணணும்? ஸ்லீப்பர்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல ரெயிலுக்கான வேலை. ஓகேவா? நம்ம ரெயில் எதுக்கு ப்ரொவைட் பண்றோம்? ஸ்மூத் சர்ஃபேஸ் மூவ்மெண்ட்டுக்காக சரிங்களா. மூவ்மெண்ட் ஆஃப் வீலுக்கு தான் நான் ரெயில் இது பண்றேன் சரிங்களா. இது இல்லாம வேற ரெயிலோட லோடு ரெயிலோட ஒர்க் என்ன? மேல இருந்து வரக்கூடிய லோடு கீழே டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் சரிங்களா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது இப்போ ஒரு ரயில் எனக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு ரயில்ன்றது எவ்வளோ லென்த் இருக்கணுன்றது எனக்கு தெரியணும். அதே மாதிரி இப்போ ஒரு தண்டவாளம் மட்டும் போட்டால் போதுமானா? இல்லை, நான் கன்னியாகுமரியிலேருந்து சரி டெல்லி வரைக்கும் நான் ட்ரெயின் ட்ராக்லேயே தான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கேருந்து நான் வெறும் ரயிலில் தான் நான் போட்டுகிட்டே வர போகிறேன். அப்போ ஒரு ரயிலையும் இன்னொரு ரயிலையும் எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்? அது ஸ்ட்ராங்காக இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஜாயின்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இந்த ஜாயின்ஸில் முக்கிய பங்கு எதுக்கு வகிக்கும் அப்படின்னா ஃபிஷ் பிளேட் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் சரிங்களா. இந்த ஃபிஷ் பிளேட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரெயிலையும் இன்னொரு ரெயிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஃபிஷ் பிளேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அண்டு சைடில் பிளேட் வச்சா மட்டும் போடாது, எனக்கு என்ன பண்ணியிருப்பேன் ரெண்டத்தையும் போல்டு போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதை தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஃபிஷ் போல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி, அப்போ ரெயிலை கனெக்ட் பண்ணிட்டீங்க. இந்த ரெயிலுக்கும் கீழே இருக்க ஸ்லீப்பரை எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அதை வந்து பேண்டரல் கிளிப்ஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருப்போம் சரிங்களா. பேண்டரல் கிளிப்ஸ் தானே, வேற ஏதாச்சும் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்போமா? இப்போ என்ன கனெக்ட் பண்ணி முன்னாடியெல்லாம் வந்து போல்ட் போட்டு கனெக்ட் பண்ணிருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? பேண்டரல் கிளிப்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதாவது கிளிப்பு மாதிரி தலைக்கு கொண்ட ஊசி குத்துறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற கிளிப்பை வந்து போட்டிருப்போம். எதுக்குன்னா நம்ம கீழே இருக்க ரெயில் செக்ஷனுக்கும் அதே மாதிரி ஸ்லீப்பருக்கும் ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பேண்டரல் கிளிப்ஸ் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக்கு. இந்த ரயில்வே ட்ராக்குன்றது எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ரயில்வே ட்ராக்குன்றது எதெல்லாம் சேர்த்தினா ரெயிலை சேர்த்தி ரெயிலுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க ஃபிக்சர்ஸை சேர்த்தி ஸ்லீப்பரு அதுக்கு இருக்கிற பலாஸ்ட்டு அதுக்கு போட்டிருக்க பேசேஜ் வே இது எல்லாத்தையும் சேர்த்துனது தான் எனக்கு ரயில்வே ட்ராக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா.
இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் பேமெண்ட்டு, இதுதான் எனக்கு ரயில்வே ட்ராக். அப்போ ரயில்வே ட்ராக்ன்றது நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரிகிற தண்டவாளம் மட்டும் ரயில்வே ட்ராக் கிடையாது. அந்த தண்டவாளத்தில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து, அதுக்கு போகிற ஒரு அப்ரோச்சையும் சேர்த்து, எல்லாத்தையும் சேர்த்துறது தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா ரயில்வே ட்ராக் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? என்ன சவுண்டே இல்லாமல் இருக்கீங்க? நிஜமா கிளாஸில் இருக்கீங்களா இல்லையா? ஓகே மேம். மேம் கிளாஸ்ல இருக்கோம் மேம். ஓகே ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பர்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்லீப்பர்ஸ் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மேலேருந்து வரக்கூடிய லோடை எனக்கு ரெயிலேருந்து வரக்கூடிய ரோலை டிரான்ஸ்மிட் பண்ணணுன்றதுக்காகவும், முக்கியமாக ரெயிலை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்லீப்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அண்ட் அது இல்லாமல் எனக்கு மேலேருந்து வரக்கூடிய லோடை தாங்கி கீழே எதுக்கு லோடு கொடுக்க போகிறோம், பெலாஸ்டிக் வந்து லோடு கொடுக்க போகிறோம். இந்த ஸ்லீப்பர்ஸோட டைப்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தேவைப்படாது. நம்ம இப்போ என்ன ஸ்லீப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா ப்ரீகாஸ்ட் ஸ்லீப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்ன ஸ்லீப்பர்ஸ் இருந்துச்சுன்னா காங்கிரீட் ஸ்லீப்பர்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஸ்லீப்பர்ஸ் இருந்துச்சுன்னா உட்டன் ஸ்லீப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருந்தோம். அதெல்லாம் இப்போ டேமேஜ் ஆயிடுது. அதே மாதிரி காங்கிரீட் ஸ்லீப்பர்ஸ்லாம் இப்போ வச்சு போட்டுட்டு இருக்க முடியலன்றதுக்காக ஃபுல்லாகவே ப்ரீகாஸ்ட்டாக கொண்டு வந்துட்டோம். ஒரு இடத்துல தயாரித்து இன்னொரு இடத்துல வந்து டபக்கு டபக்குன்னு போட்டு ரயில்வே ட்ராக்கெல்லாம் லேயிங் பார்த்துருக்கீங்களா? ரோடு போடுற மாதிரி இப்போ ரயில்வே ட்ராக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாவா? ஒரே ஒரு ரயில்வே லைன் மெஷின் இருக்கும், ஒரே இது லோக்கோமோட்டிவ் இருக்கும். அதை என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னாடி அப்படியே லே பண்ணிட்டே போகும், பின்னாடி அப்படியே வண்டி வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபார்மேஷன் வித்து, அது எப்படி அந்த கீழேருந்து அந்த ஜல்லியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. ரயில்வே ட்ராக் லேயிங் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். பட் ஆனால் அது நிறைய நம்பர்ஸ் ஆஃப் இதில் வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்பீடு என்ன இருக்குது, இதோட சொல்கிற ஸ்பீடில் அந்த டைமில் போய் ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் இப்போ ஆர்ஆர்பி ஜெய் முடிச்சுட்டு போவீங்க. பிளானிங்கில் இருந்தீங்கனாலும் சரி, இப்போ பிளானிங்கில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதில் பிவியில் போகிறீங்க இல்லைங்களா, பிவியில் போகிறீங்களா அது அந்த பிரச்சனை இருக்கும். என்ன 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 மாதிரி ஒர்க் போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் பிவியில் இருக்கவங்களோட இஷ்யூவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் வே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பெர்மனன்ட் வேன்றது என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ரயில்வேல இது முக்கியம். இதுதான் கிராஸ் செக்ஷனல் ஃபார்மேஷன் ஆஃப் வித்து, ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராக்கு, என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க. இது எப்படி போடுறாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியம். சரிங்களா? இது பர்மனன்ட் வே அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் வேன்னு சொல்லும்போது இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ரெயில்ஸ். ரெயிலுன்னா எங்கே இருக்குது, நம்ம போட்டிருக்க தண்டவாளம் கரெக்டா இங்கே இருக்கா, தெரியுதா? காம்பினேஷன் ஆஃப் ரெயில்ஸ்னால் ஒன்று மட்டும் சொன்னோம்னா அது ரெயிலு, ரெண்டும் சேர்ந்தது தான் தண்டவாளம். ரெண்டும் இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், ட்ரெயின் போக முடியும். ஸோ தட் எனக்கு காம்பினேஷன் ஆஃப் ரெயில்ஸ் இருக்கணும். அந்த ரெயிலை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபிக்சர்ஸ் இருக்கணும். ஃபிக்சர்ஸ்க்கு ஃபிக்சர்ஸ் எதோட கனெக்ட் பண்ணியிருப்பேன், கீழே இருக்கிற ஸ்லீப்பரோட கனெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த கட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது ஸ்லீப்பர்ஸு. அந்த ஸ்லீப்பர்ஸ் எது மேலே ரெஸ்ட் பண்ணியிருப்பேன், பலாஸ்ட் மேலே செட் பண்ணியிருப்பேன். அண்ட் பலாஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சப்கிரேடோட வச்சுருப்பேன். அந்த சப்கிரேட் எதுக்காக அப்படின்னா அந்த கீழே போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுதான் சப்கிரேடுன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துனது தான் எனக்கு என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பர்மனன்ட் வே, அப்படி இல்லைன்னா ரயில்வே ட்ராக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் ரயில்வே ட்ராக்குன்னா இதில் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்திருக்கணும். இது கண்டிப்பாக 2 மார்க்கில் 1 வேர்டில் கேட்பாங்க, எம்சிக்யூவில் வரும். சரிங்களா? எதெல்லாம் சேர்த்து பெர்மனன்ட் ட்ராக்கு, என்ன ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரியே சவுண்ட் கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. சப்கிரேட். சரிங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்துனது தான் வந்து பெர்மனன்ட் வே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு பெர்மனன்ட் வேலையே பண்ணுறீங்க, அதோட டிஸ்டன்ஸ்ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை அதோட ஃபார்மேஷன் வித் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் உங்களுக்கு ஃபார்மேஷன் வித்துன்றது உங்களுக்கு எதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்றத பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ ஃபார்மேஷன் வித்துன்னு வரும்போது என்ன ஆட் பண்ணியிருக்கணும்னா ரயில்வேவோட ரெயிலுக்கு இடப்பட்டிருக்கிற டிஸ்டன்ஸ் விச் மீன்ஸ் காஜ் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். காஜ் டிஸ்டன்ஸ் இல்லாமல் அதுக்கு அந்த சைடில் இருக்கிற ஸ்லீப்பரோட லோடு இருந்திருக்கும். ஸ்லீப்பருக்கு இல்லாமல் உங்களுக்கு பலாஸ்டோட இருந்திருக்கும். அண்ட் பலாஸ்டிக் கீழே இருக்கிற சப்கிரேடோட டிஸ்டன்ஸும் சேர்ந்துருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் உங்களுக்கு ஃபார்மேஷன் வித் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ ரயில்வே ட்ராக் வந்து போட்டிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்போம். எக்ஸிஸ்டிங் காஜ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு 4 டைப் ஆஃப் காஜ் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் கேஜ், பீட்டர் கேஜ், நேரோ கேஜ், அதுக்கப்புறம் வந்து லைட் வெயிட் கேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நேற்று நம்ம பார்த்ததில் இதில் என்ன கேஜ் இருக்குது, என்ன கேஜ் இல்லை,
எக்ஸ்ட்ரா இருக்கா இல்ல இல்லையா? ஃபீடர் ட்ராக் கேஜ்னு ஒன்று இருக்கு. லைட் கேஜ்னு சொல்லுவாங்க அது. சரிங்களா? எல்ஜின்றது புதுசா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டாண்டர்ட் கேஜ் இல்லைன்னா ப்ராட் கேஜ்ன்றது எவ்வளோ இருக்கும்னா 1.676 மீட்டர் இருக்கும். மீட்டர் கேஜ்ன்றது 1 மீட்டர் இருக்கும். நேரோ கேஜ்ன்றது 0.762 மீட்டர் இருக்கும். இது ஃபீடர் ட்ராக் கேஜ் இல்லைனா லைட் கேஜ்ன்றது எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? மோஸ்ட்லி கூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 0.762 மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா 0.610 மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது இன்னும் என்ன சொல்ல போனாங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்ஸ் போகிற இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு இடத்துல எங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா இடத்துக்குமே எனக்கு மலைப்பாதையில் ஒரே மாதிரி ட்ராக்கை போட முடியாது, அதையும் குறைச்சி தான் போட முடியும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துலையும் இந்த லைட் வெயிட் கேஜஸ் வந்து போடுவாங்க. சரிங்களா? இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 4ல் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 1.676 மீட்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 1.676 மீட்டர்ன்றது எதுக்காக அப்படின்னா எதர் ஸ்டாண்டர்ட் கேஜ்னு சொன்னாலும் சரி இல்லை ப்ராட் கேஜ்னு சொன்னாலும் சரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரெயிலு. இப்போ நான் நிறையா டைம் பேசிட்டேன் அந்த ரெயில்னு சொல்லிட்டு. அந்த ரெயிலுக்கான டெஃபினேஷன், அந்த ரெயிலோட செக்ஷன் அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். சரிங்களா? ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறத விட நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ரெயில்னா என்னது? Smooth surface for the movement of train. ஒரு ஸ்டீல் செக்ஷனு. அந்த ஸ்டீல் செக்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு மேலே இருக்கிற லோக்கோமோட்டிவ் மூவ் பண்ணணும். அந்த லோக்கோமோட்டிவ்ன்றதை விட வீல் மூவ் ஆகி போகணும். அவ்வளோதான். கரெக்டா? இதை தான் நான் ரெயில்னு சொல்லுவேன். இப்போ மேலேயும் எனக்கு என்னவா இருக்குது? ஸ்டீலாக இருக்குது, கீழேயும் ஸ்டீலாக இருக்குது. அப்போ 2 பொருள் ஒன்றோட ஒன்று உரையும் போது எனக்கு என்ன நடக்கும்? ஃப்ரிக்ஷன்னால ஃபயர் அங்கங்க வருமா மேம்? கண்டிப்பாக வரும். அடுத்து வியரும் டியரும் வரும். சரிங்களா? இது 2 வியர் டியர் இருந்தால் தான் அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன்னால உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபயரே வர ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி தடுக்கலாம்? வியர் வரும், உறையும். சரி, ஆயில்ஸ் அப்ளை பண்ணா கரெக்டா வருமா? சர்ன்னு வலிக்கிட்டு போகுதா? மெட்டீரியல் ஸ்ட்ராங்கா போடணும் மேம். அதுல யூஸ் பண்ற மெட்டீரியல். அப்புறம் அது வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டீல் இஸ் சப்ஜெக்டட் டு தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் வி ஆர் யூசிங் ஸ்டீல் அண்ட் இஃப் வி ஆரண்ட் ப்ரொவைடிங் தட் எக்ஸ்பான்ஷன் கேப் அது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா நேராக இருக்கிறது எந்திரிச்சு போய் இந்தாண்ட படுத்து இப்படி இருக்கிற ட்ராக்கு இப்படி இருக்காது, எந்திரிச்சு போய் இப்படி வளைஞ்சு படுத்துக்கும். அண்ட் அப்படியும் ஒரு டிஃபெக்ட் இருக்குது. அப்படி இருக்கிற டிஃபெக்ட் பேர் தான் என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா அப்படி இருக்கிற டிஃபெக்ட் பக்லிங் ஆஃப் ரெயில்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, சரிங்க. இப்போ இப்படி வியர் அண்ட் டியர் வருது, இதை தடுக்கணும் இல்லை ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்னலாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கொடுப்பீங்க? நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம் சார். ஓகேங்க. ஆக்சுவலாக வந்து நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். இப்போ வந்து ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல்ன்றது நடுவில் ஏதாச்சும் போடணும். எக்ஸஸ் மெட்டீரியல் நிறைய போடக்கூடாது. விச் மீன்ஸ் கிரீஸ், ஆயில் அந்த மாதிரிலாம் சொல்றீங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே அது வலிக்கிட்டு தான் போகும். என்ன இடத்துல கீழே விழுவும், என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அப்போ இன்னும் நிறைய போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் வலிக்கிட்டு போய் கீழே விழுந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாரை பிடிப்பாங்க? ஜேஇயை தான் பிடிப்பாங்க. சரிங்களா? நீ என்னத்த ட்ரேக் மெயின்டெனன்ஸ் பண்ணுன அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அப்போ போடுற மெட்டீரியல் என்ன ஆயில், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ க்ரீஸில் என்ன குவான்டிட்டியில் போகணும், அது போட்டு அதோட ஸ்பீட் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா ஆகலையான்னு பார்க்கணும். அப்படி சப்போஸ் இல்லை வேகமாக போகுது அப்படின்னா கீழே இருக்கிற மண்ணை போட்டு பரபரான்னு தேய்க்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் உட்காந்து ரயில்வே ட்ராக்கு. சரிங்களா? ஓகே, ஃபைன். அடுத்து எனக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா வியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கண்டிப்பாக மேலே ஒன்று சப்போஸ் நான் அந்த சஃபிஷியன்ட் லூப்ரிகண்ட் இல்லை அப்படின்னா அந்த லூப்ரிகண்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஒன்று உரைய ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன ஆரம்பிக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயரிங் நடக்கும். அப்போ அந்த வியரிங் டியர் நடக்கக்கூடாது அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான். சரிங்களா? ஓகே, ஃபங்க்ஷன் ஆஃப் ரெயில் கொடுத்துட்டேன். இதை பற்றி நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். எதுக்காக என்ன சொல்லியிருக்கோம்? ஃபங்க்ஷன் ஆஃப் ரெயில் என்ன? மேலே இருக்கிற லோடை சேஃபாக டிரான்ஸ்மிட் பண்ணணும். 1. 2 வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு வந்து என்ன ஆகுது, ரெயில் தாங்காமல் ரெயிலும் தாங்கிக்கணும், ரெயிலுக்கு கீழே இருக்கிற ஸ்லீப்பர்ஸ்க்கும் கொடுத்துடணும். அதே மாதிரி வரக்கூடிய ரெயில் எனக்கு என்னவாக இருக்குன்னா ரொம்ப அதிகமாக உரையிற தன்மையில் இருக்கக்கூடாது, மினிமம் வியர் அண்ட் டியர் நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க.
அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய லோடை சப்போஸ் பிரேக் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நேராக ஓடிட்டு இருக்கு சரி போயிட்டே இருக்கு கரெக்டு, போயிட்டே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக் அப்ளை பண்ணுறோம், பிரேக் அப்ளை பண்ணோன்னே என்ன ஆக ஆரம்பிக்கும்? நம்ம நார்மலாக வண்டியில் போகிறோம், சைக்கிள்லேயே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிளில் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கோம். ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும்போது பிரேக்கை டபக்குன்னு பிடிக்கிறோம், என்ன ஆகும்? ஸ்கிட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டு. சரி, அப்போ ஸ்கிட் ஆச்சுன்னா என்ன ஆக ஆரம்பிக்கும்? நம்ம ஒருத்தர் வண்டி கீழே விழுவுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஸ்கிட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வண்டி அப்படியே டாப்ட் ஆகும். ரெயிலுக்கு மேல இருக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வியர் அண்ட் டியர் ஆகும் மேம். சரிங்களா? ஓகே, ரெயிலுக்கு மேலே வந்து கொஞ்சம் என்ன ஆகும் அப்படிங்கன்னா வியர் அண்ட் டியர் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வியர் அண்ட் டியர் நடந்தால் பிரச்சனை இல்லைங்க. அங்கே என்ன இருக்குன்னா பிரேக்கிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்கணும். அந்த பிரேக்கிங் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த பிரேக்கிங் தாண்ட அந்த பிடிச்சி தான் நகருது இல்லைங்களா? அப்படி கோனிங், ஏன்னா இப்போ உங்களுக்கு வீல் இருக்கிறதே இப்படி எப்படி இருக்கும்னா மேலே இருந்திருக்கும், அந்த சைடில் இப்படி இதை பொறுத்து தான் உங்களுக்கு வீலே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்படி ரவுண்டாக தான் வீல் இருந்திருக்கும். இப்படி போய் வீல் வந்து இப்படி போய் உட்காந்துருக்காது. இருங்க வரேன், ஏதாச்சும் பிக்சர் இருந்துச்சுன்னா எடுத்து போடுறேன். இல்லை வராதோ? சரி, நான் இந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள் நிமிஷம். சரி, நான் உங்களுக்கு குரூப்பில் அதை ஷேர் பண்ணுறேனே. ஏன் அது பஞ்சாயத்து குரூப்பில் அது பாருங்கள், அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே பாருங்கள் கொஞ்சம். காப்பி இமேஜ் வாட்ஸ்அப். என்னென்ன குரூப் இருக்கீங்க? அப்படியே குரூப்பில் நேம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் குரூப் ஒன்று இருக்கு மேம். ஃபவுண்டேஷன், ஓகே. RRBJ. ஒரே நிமிஷம் பொறுமையா. ஃபவுண்டேஷன், ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி ஜெயில போட்டேன். ஊக்குமுடவை 3.0. வேற இன்னும் ஒன்று இருக்கீங்களே, ஜேடிஓ இருக்கீங்களா? கிராஷ் கோர்ஸ் ஜேடிஓ மேம். சரி, அவ்வளோதானா? தெரியுதுங்களா அந்த வீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? பேஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? எஸ் மேம். இப்போ ஓகேவா? அதில் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? அந்த வீலு ஹலோ கேக்குதுங்களா? இந்த ரெயிலுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி கொஞ்சம் கர்வ்டா உள்ள அப்படி இருக்கு கரெக்டுங்க. மேம். அதாவது இன்னொன்று என்னென்ன அப்படின்னா, அந்த ரெயிலை எனக்கு பிடிச்சி அதை பிடிச்சி தான் நான் எனக்கு திருக்கிட்டு போகணும். சரிங்களா? அப்படி அந்த திருக்கிட்டு போகிறதுக்கு தான் போகிறனால தான் எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ரயில்வேஸோட அந்த மூமெண்ட் வந்து இருக்கும். அப்படி மூவ் ஆகுறதுனால தான் எனக்கு வியர் அண்ட் டியர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரிங்க, இதெல்லாம் தாங்கி நிற்கணும் அப்படின்றதுக்காக. சப்போஸ் நான் பிரேக் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆக வைக்குன்னா, முன்னாடி போயிட்டு இருக்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, உங்கள் வண்டியை முன்னாடி தள்ளி அப்புறமேட்டு தான் பின்னாடி தள்ளி அப்புறம் ஸ்டாப் ஆகி நிற்கும். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபார்வர்ட் போயிட்டு இருக்கோம், பிரேக் அப்ளை பண்ணோன்னே நம்ம டபக்குன்னு அப்படியே நிற்க மாட்டோம், திருப்பி ஒரு ஜர்க்கு கொடுத்து தான் பின்னாடி வந்து நிற்போம். அந்த ஜர்க்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க ரயில்வே ட்ராக் அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அப்படி அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படி அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம மெட்டீரியலை செலக்ட் பண்ணி போட்டு ஆகணும். புரிஞ்சுங்களா?
நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். ம். எஸ் சரிங்க. மேம். இப்ப ரயில்வே ட்ராக்ல என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, 3 செக்ஷன் இருக்கு. 3 செக்ஷன் யூஸ் பண்ணிருந்தோம். இப்ப ஆனா யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் ஃபூட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா டபுள் ஹெட்டட்ன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் புல் ஹெட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளாட் ஃபூட்டர்ன்னு சொல்லுவாங்க. டபுள் ஹெட்டட் பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் ஹெட்டடோட சைஸ் பார்த்தீங்க சைஸ் நோட் பண்ணிக்கங்க. எனக்கு டபுள் ஹெட்டடும் புல் ஹெட்டடும் நோட் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஃப்ளாட் ஃபூட்டரோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், ஹெட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், ஃபூட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க வெப்போட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். அது எழுதிக்கங்க. அந்த செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ரயில்வே செக்ஷனில் 3 டைப் இருக்குது. டபுள் ஹெட்டடு, புல் ஹெட்டடு, ஃப்ளாட் ஃபூட்டட். ஃப்ளாட் ஃபூட்டட் வந்து என்னன்னா புல் ஹெட்டடோட அட்வான்டேஜும் டபுள் ஹெட்டடோட அட்வான்டேஜும் சேர்ந்தது தான் ஃப்ளாட் ஃபூட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஹெட்டோட சைஸ் எழுதிக்கோங்க. ஃப்ளாட் ஃபூட்டடுக்கு மட்டும் தான் சொல்கிறேன், மற்ற அதுக்கெல்லாம் தேவை கிடையாது. ஃப்ளாட் ஃபூட்டட் மட்டும் தான் சொல்கிறேன். ஃப்ளாட் ஃபூட்டட் எழுதிக்கோங்க. மேம் இப்போ இந்த நோட்ஸ் நாங்க இப்பவே ரன்னிங் நோட்ஸாவே எடுத்துறதா மேம்? இல்ல நீங்க மறுபடியும் அதை ஷேர் பண்ணுவீங்களா மேம்? நீங்கள் ரன்னிங் நோட்ஸாகவே எடுத்துருங்க ஒரு 8. நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணி மெட்டீரியலை இது பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அப்போ நான் ஷேரும் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்துக்குங்க. சரிங்களா? மேம் கொஞ்சம் நீங்க ஸ்பீடா சொன்னதுனால எழுதல மேம். கொஞ்சம் எழுதிருக்கோம் அதனால மேம். அப்படியா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டனோ? மேம் இல்ல மேம், ஸ்லோவா தான் மேம் பேசுறீங்க. டக்குன்னு ஸ்லைட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க மேம், அதனால சரி, ஓகே. இல்லை, நான் ஸ்லைடை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு வீடியோஸும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் இதில் வேல்யூஸ் கரெக்டாக தெரியல, அதனால நான் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்க வேல்யூ தெரியுதா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் இதோட வேல்யூஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நம்பர் தெரியல மேம். அந்த நம்பர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃப்ளாட் ஃபூட்டட் போட்டுக்கோங்க. ஃப்ளாட் ஃபூட்டட்னா தலை பெருசாக இருக்கணும், கால் தலை உரண்டையாக மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ளாட் ஃபூட்டட். சரிங்களா? இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷன் தான் ஃப்ளாட் ஃபூட்டட். ஃப்ளாட் ஃபூட்டரில் இந்த ஹெட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட் இருக்கு இல்லையா, இதோட ஹைட்டு, அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கிறது 6.67 சென்டிமீட்டர். 6.67 சென்டிமீட்டர். அண்ட் அடுத்து பார்த்தீங்க, ஒரே நிமிஷம். மா மா ஹலோ, சாமி வர சொல்லவா? சரி. என்ன கிளாஸில் இருக்கேன் நான். சரிங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹலோ, சாரி, கேட்குதுங்களா? நெக்ஸ்ட் எனக்கு இந்த புல் ஹெட்டோட ஹைட்டு, இந்த ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4.37 சென்டிமீட்டர். 4.37 சென்டிமீட்டர். அடுத்து இங்கே இருக்கிற வெப்போட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7.88 சென்டிமீட்டர். வெப்போட ஹைட்டு, வெப்புனா இந்த ஜாயிண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ஜாயிண்ட்டுக்கும் இருக்கிற ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7.88 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் ஃபூட்டடு. ஃப்ளாட் ஃபூட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே தெரியாது, 16. ஒரு நிமிஷம். 13.65. 13.65 தானே? ஒரே நிமிஷம்.
ஓகே. $13.65 சென்டிமீட்டருங்க கீழே ஃப்ளாட் ஃபுட்டோட சைஸு. சரிங்களா? இந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்கு இல்லைங்களா, கீழே வர டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13.65. அதுக்கு அடுத்து இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷன் டேப்பர் போர்ஷனோட இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2.06 சென்டிமீட்டர். இந்த டேப்பர் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி எழுதுகிறேன். இதுலேருந்து இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2.06 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது இல்லாமல் இப்போ இதை மேலே ஹைட்டு சொல்லிட்டா இல்லைங்களா 4.37, இது 7.88. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது 2.06 சென்டிமீட்டர். ஆஸ் த ஹோலாக ஒரு ரெயிலோட ஹைட்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா 14.29 சென்டிமீட்டர். இங்கே மேலே ஹெட்டும் சரி, இல்லை ஃப்ளாட் ஃபுட்டும் சரி, இல்லை எனக்கு வெப்பும் சரி, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14.29 சென்டிமீட்டர். சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா, வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு? இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? ஓகே தானே? சரிங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போ ரெயிலுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அப்போ அதோட லென்த்துன்றது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னா 13 மீட்ரு. சரிங்களா? 13 மீட்டர்ன்றது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 12.8 மீட்டர் வந்து இருக்கும். அந்த 12.8 மீட்டர்ன்றது எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 42 ஃபீட். இது எதுக்காக அப்படின்னா ப்ராட் கேஜில் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ரெயிலோட லென்த்து. சரிங்களா? ப்ராட் கேஜில் போடக்கூடிய ஒரு ரெயிலோட லென்த்து அப்படின்றது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 12.80 மீட்டர், அப்படி இல்லைன்னா 13 மீட்டர். ரெண்டில் எது ஆன்சர் இருந்துச்சுனாலும் போட்டுருங்க. ரெண்டில் ஒன்று 12.80 இருக்குது, 13 இருக்குன்னா எதை போடுவீங்க? 12.80ஓட வேல்யூ வந்து போடணும். சரிங்களா? சரி, இதே மாதிரி மீட்டர் கேஜில் இருக்குது அப்படின்னா அந்த மீட்டர் கேஜில் வரக்கூடிய வேல்யூஸ் எவ்வளவு அப்படின்னா 11.89 மீட்டர்ன்றது தான் ரயில்வே லைனில் ஸ்டாண்டர்ட் லென்த்து. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அந்த கோனிங் ஆஃப் வீல் தான். அந்த கோனிங் ஆஃப் வீல் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கான எப்படி அந்த வீல் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் எப்படி, கோனிங் ஆஃப் வீலோட கோனிங் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இப்போ எப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஸ்லீப்பர்ஸ் நம்ம நேரில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்லீப்பர் எப்படி தெரிஞ்சிருக்கும், கட்டமாக நேராக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஒரு கட்டையை கீழே போட்டு வச்சிருப்பாங்க. ஆமாவா? நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிதானே ஒரு தாட் இருக்கும். ஒரு கட்டையை கீழே போட்டு வச்சிருப்பாங்க, அந்த கட்டை மேலே தண்டவாளத்தை வச்சிருக்காங்க, அந்த தண்டவாளத்து மேலே ட்ரெயின் போகுது. ஆமாவா? அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியாலஜி. ஆனால் அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நார்மல் ஒரு ஸ்லீப்பர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லீப்பரில் எந்த இடத்துல நம்ம ரெயில் போட போகிறோமோ அந்த ரெயிலை கொஞ்சம் கட் பண்ணியிருப்பாங்க. கட் பண்ண போர்ஷன் எவ்வளோ ஸ்லோப்பில் ப்ரொவைட் பண்ணி கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1/20 கட் பண்ணியிருப்பாங்க. அது பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்க. அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ். நார்மல் ஸ்லீப்பரை எனக்கு ட்ராக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற போர்ஷனை தான், அதாவது ஸ்லோப் கொடுத்து கீழே உள்ள இருக்கிறத விட கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது 1/20 இதுல வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த 1/20 ப்ரீகாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஸ்லோப்போட ப்ரிப்பேர் கொடுத்துருவாங்க. ஆமா, அதனாலதான் அது ப்ரீகாஸ்ட். எங்க என்ன எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த இதுல டயக்ராம் உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க. அதோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தோன்னே எல்லாம் விசிபிளா தெரியாது. உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். கண்டிப்பாக ப்ரீகாஸ்ட்லாம் முன்னாடியே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வந்து அதுக்கு மேலே ஸ்லீப்பருக்கு மேலே என்ன வச்சுருப்போம் அப்படின்னா ரெயில் வச்சுருப்போம். அந்த ரெயிலில் வந்து எவ்வளோ கேண்ட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னா 1/20 கேண்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு மேலே என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வீலு. சாரி, ஒரே நிமிஷம், அப்படி பாப்பா கூட்ட சொல்லணும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீல் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த வீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோனிங் ஆஃப் வீல்னு சொல்லியிருப்பாங்க. கோனிங் ஆஃப் வீல்னா எனக்கு என்னன்னா நார்மலாக வீல் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஐடியாலஜி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா வீலு இப்படி மேலே இப்படி ஒன்று இருந்திருக்கும். அவ்வளோதான், இப்படி உருண்டையாக இருந்திருக்கும். சரிங்களா? ஆனால் எக்ஸாக்டாக இப்படி உருண்டையாக இருக்காது. நம்மளுக்கு வீல் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கே ஒன்று இப்படி ஒன்று தான் இருந்திருக்கும். சரிங்களா? ஒரு மாதிரி கோன் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோன் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, அதனால தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோனிங் ஆஃப் வீல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோனிங் ஆஃப் வீல்ன்றது எப்படி இருக்கும்னா எங்கே அவுட்டர் எட்ஜ் பெருசாக இருக்குமா, இன்னர் எட்ஜ் பெருசாக இருக்குமா? இந்த இடத்துல பாருங்க அவுட்டர் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த இடத்துல பாருங்க இன்னர் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த இடம் பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்வர்டா இருக்கிறது பெருசா இருக்குமா? சரிங்களா? அதாவது உள்ளார இன்வர்ட்ல இருக்கிற
வீலு, அது இன்னர் வீலாக இருக்கலாம், இன்னொன்று அவுட்டர் வீலாக இருந்திருக்கலாம். எனக்கு இன்வர்டு வீலாக இருக்கிறதுல உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 1/20 வந்து ஸ்லோ ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் எனக்கு இப்படி இருக்கிறது இப்படி இருக்காது, இப்படி கோன் ஷேப்பில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோன் ஷேப்பில் இருக்கிறது தான் 1/20 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பக்லிங் ஆஃப் ரெயிலு. பக்லிங் ஆஃப் ரெயிலு, பக்லிங்னா என்ன? நார்மலாக பக்லிங்னா என்ன? நேராக நிற்க முடியாதான் வளைஞ்சு நிற்பான். அந்த வளைஞ்சு நிற்கிறவனா என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா பக்லிங்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா? இது காலமில். இப்போ காலம் வந்து பக்லிங் எந்த காலமில் அஃபெக்ட் ஆகும்? லாங் காலமில் வந்து அந்த பக்லிங் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏங்க பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவீங்களாங்க? ஆமாம். சரிப்பா பாருங்க, கிளாஸ்ல இருக்கேன். சரிங்களா? இப்ப வந்து என்ன இப்போ காலம் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அது பக்கல் ஆகுதுன்னு தானே மேம் நம்ம சொல்லுவோம். அப்போ இதுல எப்படி மேம் சொல்லுவோம்? அது காலம். சரிங்களா? காலம் பக்கில் ஆகிறது மட்டும் ஃபெயில் ஆகிறது கிடையாது, க்ரஷிங்னாலையும் ஃபெயில் ஆகும். இப்போ காலம்ல வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலாக பக்லிங் ஆஃப் ரெயில்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறது அர்த்தம் தான். என்னன்னா எனக்கு தேவையான வெயில் காலத்தில் எனக்கு தேவையான டெம்பரேச்சர் கேப்பை வந்து ப்ரொவைட் பண்ணல. விச் மீன்ஸ் டெம்பரேச்சர் கேப் தானே, டெம்பரேச்சர் தானே சொல்லியிருப்போத. ஓகே, டெம்பரேச்சர் கேப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அப்படி ப்ரொவைட் பண்ணலை. அப்படி ப்ரொவைட் பண்ணனால என்ன ஆகுதுன்னா இப்படி நேராக போயிட்டுருக்கோம். இப்போ எனக்கு இடம் பார்த்தாதனால நான் இப்படி எகிரி இப்படி உட்காந்துக்கிறேன் அப்படின்றான். கேப்பு சைஸ் பெருசாக இருந்தாவே ட்ரெயின் கவுந்துரும். இங்கே இருக்கிற ட்ரெயின் அந்தாண்ட போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெயின் கவுரும். அது ஃபெயிலியர் தான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணோன்னா திருப்பி அந்த ட்ரெயினை கட் பண்ணி விட்டு அதுக்கு அடுத்த ரயிலை போட தான் ஆரம்பிக்கணும். போட்டும் போதும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சஃபிஷியன்ட் கேப்பை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? எக்ஸ்பான்ஷன் கேப் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். சஃபிஷியன்ட் எக்ஸ்பான்ஷன் கேப் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பக்லிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வியர் ஆஃப் ரெயில்ஸும் பார்த்துட்டோம். வியர் ஆன் ரெயில்ஸ்ன்றது என்னதுங்க? தேய்மானம் மேம். தேய்மானம் தான். சரிங்களா? வியர்னு வரும்போது தேய்மானம் தான். இந்த தேய்மானத்தை எப்படி நான் வந்து என்னால் ரெடியூஸ் பண்ண முடியும்? இது எதனால் உருவாகும்? நல்ல மழை காலத்தில் நிறைய மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் போதுமே அந்த தண்ணியோட நார்மலாக போகிறத விட அந்த தண்ணி லூப்ரிகன்ட் போட்டுச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக உருட ஆரம்பிக்கும். அப்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக இப்போ ட்ரெயின் போகுது, ட்ரெயினோட ஸ்பீடை வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல அப்படின்னும் போதே அதில் வியர் வந்து நிறைய அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்படி டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்னாலயும் அப்படி ஆக சான்ஸ் இருக்குல்ல? ஆகும். சரிங்களா? இதனால மட்டும்தான் வரும்ன்ற வியரிங் எஃபெக்ட் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா முக்கியமான காரணம் என்னன்னா ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் மூவ் ஆகுறனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வியரிங் எஃபெக்ட் வந்து நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு டவுட் மேம், இப்போ வந்து வந்தே பாரத் அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாம் நார்மல் ட்ரெயின்ஸ் விட ஸ்பீடா தானே மேம் போகுது. இது அது வந்து ஆல்ரெடி நம்ம கேட்ச் பண்ண ரயில்ஸ்ல தானே மேம் போகுது. அப்புறம் எப்படி மேம் அது வந்து அந்த ரோட ரெசிஸ்ட் பண்ணுமா மேம்? அப்ப நம்ம பிளான் பண்ணாம தானே நம்ம அதை முன்னாடியே கட்டியிருக்கோம். அப்படி இல்லைங்க. ட்ராக் போகுது அப்படின்னா அந்த ட்ராக்கை வந்து மெயின்டெனன்ஸ் வச்சு மாத்திட்டாங்க. சரிங்களா? அந்த ட்ராக் எல்லாமே டிசைன் ஸ்பீட் மாத்திட்டாங்க மேம். அது நார்மல் கார்ஸ்க்கு போகாது மேம். அதுதான் சொல்றேன். ட்ராக் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. அந்த இதில் போகாது. உங்களுக்கு ட்ராக் மெயின்டெனன்ஸ் பண்ணி இதில் நிறைய பின்னாடி ஒர்க்கு நிறையா இருக்குங்க. சரிங்களா? அந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு அந்த ட்ராக்கு, அதுவும் அதுக்கு முன்னாடி நிறைய இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் ஓட்டாலாம் நிறைய ஓடி இருக்குங்க. அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வண்டி விட்டுருக்காங்க. டேரெக்டாக அந்த ட்ரெயின் ட்ராக்ல நம்ம விட கிடையாது. அந்த ட்ராக்கே நம்ம மாற்றிருக்கோம். மாற்றின ட்ராக்ல தான் நம்ம வண்டி ஓடிட்டுருக்குங்க. சரிங்களா? ஓகே மேம். ஓகே. அதே மாதிரி டிசைன் ஸ்பீடையும் கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. டிசைன் ஸ்பீடை கேல்குலேட் பண்ணுறதை விட உங்களுக்கு மேலே லோக்கோமோட்டிவ் ஸ்பீடு வந்து எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அந்த லோக்கோமோட்டிவ் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ராக் மாற்றி தான் உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வியர்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா கர்வ்ஸில் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிரேடியன்ஸ் இருக்கிற இடத்துல நடக்க ஆரம்பிக்கும். அண்டு எங்கெங்கெல்லாம் பிரேக் அப்ளை பண்ணுவோமோ, சப்போஸ் இப்போ ஸ்டேஷன்ஸ் ஏதாச்சும் வருது அப்படின்னா ஸ்டேஷன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இடத்துலலாம் நான் இது பண்ணியிருப்போம். எங்கே எனக்கு விசிபிலிட்டி குறையுதோ அந்த விசிபிலிட்டி வர இடத்துல நான் வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருப்பேன். அதாவது ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறத சடன் ஸ்லோ பண்ணியிருப்பேன். அப்போ சடன் ஸ்லோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் எனக்கு வந்து வியரிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஜாயின்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரயில்வே ஜாயின்ட்ஸ்லாம் நிறைய டைப் இருக்குது.
நான் ஸ்லீப்பர்ஸை பொறுத்து ரயில்வே ஜாயின்ஸை எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா சப்போர்ட்டட் ரெயில் ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஸ்லீப்பர், அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ஜாயிண்ட் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? இது ஸ்லீப்பரை பொறுத்து மட்டுமே நான் சொல்லியிருக்கிற ஜாயின்ஸ். இது இல்லாமல் ஸ்டாகர்டு ஜாயிண்ட்டு, எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட்டு, டெம்பரேச்சர் ஜாயிண்ட்டு, கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட்டு நிறைய ஜாயின்ஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியணுன்ற நீடு கிடையாது. எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட்டும் கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட்டும் எதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அப்படின்னா டெம்பரேச்சர் எஃபெக்ட்னால நடந்திருக்கும். அந்த டெம்பரேச்சர் எஃபெக்டை டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ரொவைட் பண்ணுற கேப் தான் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஜாயின்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது இல்லாமல் சப்போர்ட்டட் ரெயில் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சப்போர்ட்டட் ரெயில் ஜாயிண்ட்ன்றது என்ன அப்படின்னா 2 தண்டவாளம் இருக்குமா, 2 ட்ராக் இருக்குமா, அந்த 2 ட்ராக்குக்கு எங்கே ஜாயிண்ட் இருக்கோ அந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே எக்ஸாக்டாக கீழே ஒரு ஸ்லீப்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்லீப்பர் பேர் தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஜாயிண்ட் ஸ்லீப்பர்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சப்போர்ட் ஆகிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டட் ரெயில் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இமேஜ் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? இமேஜ் தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணும்போது 2 ரெயிலை கனெக்ட் பண்ணும்போது சஸ்பெண்டட் ஜாயிண்ட்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய கேப்பில் இல்லாமல் அந்த அந்த ரெண்டு ரெயிலையும் கனெக்ட் பண்ணுற இடத்துல ரொம்ப ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸில் இல்லாமல் 2 இடத்துக்கும் ஸ்லீப்பர் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இது என்ன ஆகுனா அப்படியே கொஞ்சம் வேணும்னா விரிஞ்சுக்கும், வேணான்னா அப்படியே சுருங்கிக்கும். அப்படின்ற கேப்பில் எனக்கு அந்த கேப் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸில் இல்லாமல் பக்கம் பக்கமாக நான் வந்து ஸ்லீப்பர்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா சஸ்பெண்டட் ரெயில் ஜாயிண்ட்டு சொல்லியிருப்பேன். இன்னொன்று பிரிட்ஜ் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா இந்த 2 ஸ்லீப்பர் இருக்குது, அந்த 2 ஸ்லீப்பரும் ஒரு பிரிட்ஜ் ஆக்ஷன் மாதிரி நடந்திருக்கும். அந்த பிரிட்ஜ் ஆக்ஷன்னால மேலே வரக்கூடிய ஜாயிண்ட்டை வந்து பாதுகாத்து நின்றுச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா பிரிட்ஜ் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஓகேவா? இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டெர்மினாலஜிஸ் பார்த்துருக்கோம். அந்த டெர்மினாலஜிஸில் முக்கியமாக எனக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய 2 விஷயம் அட்ஜஸ்டிங் ஆஃப் கோன்ஸ், கோனிங் ஆஃப் வீல்ஸ், அதுக்கப்புறம் காண்ட் டெஃபிஷியன்சி, சூப்பர் எலிவேஷன் வந்து ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஷ் பிளேட்டுன்னா என்ன அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் காஜ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருப்போம். காஜ் டிஸ்டன்ஸ்ன்றது இன்னர் ஃபேஸஸ் விச் மீன்ஸ் ரன்னிங் ஃபேஸஸ்க்கு இடப்பட்டு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் காஜ். காஜில் 4 டைப்பு: ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ். ப்ராட் கேஜோட சைஸ் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். ப்ராட் கேஜ் நான் இன்னொன்று எப்படியும் சொல்லுவேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கேஜ்னு சொல்லியிருப்பேன். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.676 மீட்டர்னு சொல்லியிருப்பேன். மீட்டர் கேஜுக்கு 1 மீட்டர், நேரோ கேஜுக்கு 0.762 மீட்டர், லைட் வெயிட் கேஜ் வந்து 0.610 மீட்டர் அப்படின்றத சொல்லியிருப்பேன். சரிங்களா? இது இல்லாமல் வேறு என்னன்னா ரெயிலோட வெயிட் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரெயிலோட லென்த் பற்றி பேசியிருப்போம். ரெயிலோட லென்த்துன்றது ப்ராட் கேஜுக்கு 13 மீட்ரு, மீட்டர் கேஜுக்கு 12 மீட்ரு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராட் கேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12.89 மீட்டர்னு நினைக்கிறேன், 12.80 மீட்டர். அண்ட் மீட்டர் கேஜுக்கு பார்த்தீங்கன்னா 11.89 மீட்டர். ரெயிலோட 3 டைப் ஆஃப் ரெயில் செக்ஷன் பார்த்துருப்போம். ஒன்று டபுள் ஹெடட், அது ஃப்ளாட் ஃபுட்டட், புல் ஹெடர்னு பார்த்துருப்போம். இன் பர்டிகுலராக நான் ஃப்ளாட் ஃபுட்டடுக்கு மட்டும் டைமென்ஷன் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா அதுதான் நம்ம பர்டிகுலராக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுக்காக. சரிங்களா? இதோட ஹைட்டு டைமென்ஷன்ஸ் எல்லாம் கேட்டது இல்லை இது வரைக்கும். சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா ஏன் அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் திடீர்னு ஜெயராம ரெட்டி புக்கு, ஜெயராம ரெட்டி கூட விட்டுருங்க, இவர் புதுசாக ஒருத்தர் இருப்பார், யார் ஒரு குப்தா, அவரை எடுத்தீங்கன்னா அவர் முக்காவாசி கொஸ்டின் இப்படி தான் எடுத்து வச்சிருப்பாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோனிங் ஆஃப் வீல்ஸும் சரி, அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸும் சரி, காண்டா சூப்பர் எலிவேஷன் சரி, இது எல்லாமே 1/20 அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பக்லிங் ஆஃப் ரெயில்ஸ்ன்றது எதனால வந்திருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் கேப் ஒழுங்காக ப்ரொவைட் பண்ணலை அப்படின்றனால உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பக்லிங் ஆஃப் ரெயில்ஸ் வந்து நடந்திருக்கும். அண்ட் இது மோஸ்ட்லி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வியர்ன்றதை ஒன்று பற்றி படிச்சிருப்போம். வியர்ன்றது எதுக்காக அப்படின்னா ஸ்பீடி மூவ்மெண்ட் ஆஃப் லோகோமோட்டிவ்னால வந்திருக்கும். இது எந்தெந்த இடத்துலலாம் இருந்திருக்கும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸில் இருந்திருக்கும், அப்ரோச் ஸ்டேஷனில் இருந்திருக்கும், கிரேடிங்ஸில் இருந்திருக்கும், ஷார்ப் கர்வ்ஸில் வந்து இருந்திருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸில் சப்போர்ட்டட் ஜாயின்ட்ஸு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, பிரிட்ஜ் ஜாயிண்ட்டுன்னு 3 வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? யாருக்காச்சும் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா இன்னைக்கு பார்த்ததில்ல? கிளியர் மேம். மேம் இந்த சீரிஸ் மட்டும் அப்பவே எழுதிடுறதுக்கு புரியல, ஸ்க்ரீன் கொஞ்சம் ஸ்லோவாக போவா?
மேம் இல்ல மேம் இது நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு ஷேர் பண்ணுவீங்களா மேம் இல்ல அது எப்போ மேம் இல்ல நான் ஷேர் பண்ணிடுறேங்க. இன்னைக்கே ஷேர் பண்ணிடுறேன். பிபிடி தானே, ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. நான் ஷேர் நோட்ஸ் பண்ணிடுறேன். கிடைக்கும் இந்த நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். மேம் எஸ்டர்டே தோடதும் கிடைக்குமா மேம் நேத்துதும் நோட் பண்ணணும் நான் போட்டுறேன். எனக்கு இப்போ இதுக்குள்ள கூகுளுக்குள்ள போக முடியல. நான் கிளாஸ் கட் பண்ணிட்டு நான் உடனே உங்களுக்கு வந்து உள்ள போய் போட்டுறேன். சரிங்களா? ஓகே மேம் ஓகே. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? மணிகண்டன் ஏதோ கேட்க வந்த மாதிரி இருந்துச்சு, சொல்லுங்க சார். இல்ல மேம் அந்த லாஸ்ட் ஸ்லைடு கொஞ்சம் காமிச்சுங்க மேம். பிரிட்ஜ் ஜாயிண்ட்டுங்களா? எஸ் மேம். அது பிளேட் மாதிரி ஒன்று ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவ்வளோவா நம்ம இதை யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இது வந்து எப்படின்னா, எனக்கு கீழே உட்காந்து அந்த பிளேட் மாதிரி வச்சுட்டு இது நார்மலாகவே நம்ம ட்ரெயின் மேலே போகும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, இது பிடிச்சி இழுத்து நவுற ஆரம்பிக்கும். அப்போ பிளேட்டோட மூவ்மெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு தனியாக கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதனால் நம்ம இப்போ வந்து இந்த பிரிட்ஜ் ஜாயிண்ட்லாம் யூஸ் பண்ணலைங்க. இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்லீப்பர் கீழே இருக்குது இல்லைங்களா, இந்த தான் யூஸ் பண்ணிருக்கோம். சப்போர்ட்டட் ரெயில் ஜாயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஓகே மேம். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இது ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாப்பிக்குங்க. இதில் வந்து என்னன்னா, ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் இருந்தாவே போதும், என்டையர் ரயில்வேஸே முடிச்சிடலாங்க. 4 கிளாஸ்ன்றதே ரொம்ப அதிகம் தாங்க. சரிங்களா? 4 இல்லைனா 5 கிளாஸ் இருந்தாவே போதும். தெரிஞ்ச வார்த்தையை தான் திருப்பி படிப்பீங்க. இதில் என்னென்னா, ஸ்லீப்பர் டென்சிட்டி, ஸ்லீப்பர்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணும்போது ஸ்லீப்பர் டென்சிட்டி வந்து கேல்குலேட் பண்ணுவீங்க. ஸ்லீப்பர் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் இருக்கும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுவீங்க. இது 2 மட்டும் உங்களுக்கு ஏஇ லெவலில் கேட்பாங்க. ஜேடிஓ லெவலில் இது வரைக்கும் கேட்டதா நான் எனக்கு தெரியல. நான் ஜேடிஓ கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரயில்வேஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்த மாதிரியே எனக்கு தெரியல. பட் ஏஇயில் கேட்பாங்கங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இதில் ஒரு கொஷின் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. இது ஏஇ கொஷின் பேப்பரு, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங். ஓகே. கண்ட்ரோல் எஃப் ரயில். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்க. சரிங்களா? கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸும் முன்னாடி மாதிரி நம்ம சால்வ் பண்ணியே பார்த்துடலாம். சரிங்களா? ஒரு 2 கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணேன். 2 கொஷின் பேப்பரில் ஃபவுண்ட் ஆன் 1 பேஜ்னு இருக்குது. அது எங்கேன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, த ஹரிசான்டல் மெம்பர் ஆஃப் த ஃப்ரேம் விச் டிவைட்ஸ் த விண்டோ ஹரிசான்டலையும் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷனில் வந்துருக்கு. இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. இது எதில் அப்படின்னா, இந்த பர்லின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இதில் கேட்டிருக்காங்க. அது பேர் டிரான்சம். அவ்வளோதான், வேறு எதுலையும் கேட்கல. ரயிலுன்றது நம்மளுக்கு. ஸ்லீப்பர்னு ஏதாச்சும் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகே. டிப்ளமோ லெவலில் எனக்கு வந்து தெரிஞ்சு இதில் கொஷின் கேட்கலங்க. சரிங்களா? இப்போ 2023 கூட எடுத்து பார்க்குறேன் நான். அதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். சர்ச் ரயில் இல்லை ஸ்லீப்பர். இல்லைங்க. சரிங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா கொஷின்ஸ் வந்து இதில் கேட்குறது கிடையாது. கோனிங் ஆஃப் வீல்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. கோனிங் ஆஃப் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே இப்போ நான் இத்தனை தடவை சொன்னதில் ஞாபகம் வந்திருக்கும். கோனிங் ஆஃப் வீல்ஸ் எவ்வளோ ஸ்லோப்பில் அங்கே பண்ணியிருக்கணும்? 120. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். ரயில்வேஸ் படித்து முடிச்சிட்டிங்க போங்க. மேம் இப்போதான் மேம் சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. முன்னாடி அது இல்லைங்க மேம் சிலபஸ்ல ஜேடிஓ. எனக்கு தெரிஞ்சு ஏஇ கொஷின் பேப்பரில் இருக்குங்க. ஏஇ கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2ல் வந்து இந்த கோனிங் ஆஃப் வீல் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்லீப்பர் டென்சிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அதுதான் மேஜராக கேட்டிருப்பாங்க. வேறு எதுவும் அவ்வளோவா கேட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம என்ன நடத்துறது மட்டும் படித்தா போதும். ஏதாச்சும் டவுட்டுன்னா கேளுங்க. சரிங்களா? கிளாஸ் வைண்ட் பண்ணிக்கலாமா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கேளுங்க, இல்லைன்னா கிளாஸ் வைண்ட் பண்ணிக்கலாங்க. கிளாஸ் வைண்ட் பண்ணிக்கலாமா? அப்போ சரி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.